प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरः स्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् அப்படின்னு பாகவத ஸ்லோகம். நமக்கு கண்ணு பார்க்கறது, வாக்கு பேசுறது, காது கேட்கறது, மனசு நினைக்கிறது, கைகால் அசைகிறது, அந்தந்த புலன்களும் இயங்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது. பிரத்யேகாத்மஸ்வரூபமாக பரமாத்மாவே இருந்து கொண்டு அந்தந்த புலன்களை இயக்க வைத்து கொண்டு கண்ணை பார்க்க வச்சிருந்து, காதை கேட்க வச்சிருந்து, நாக்கை சுவைக்க வச்சிருந்து, மனசை எண்ண வச்சிருந்து அந்தந்த புலன்களையும் இயக்க வைக்கிறாங்க. அது மாதிரி புலன்கள் இயங்கல அப்படின்னு சொன்னாதான் அந்த புலன்களுடைய வேல்யூ தெரியும். நார்மலா இருக்கும்போது அந்த புலன்களுடைய வேல்யூ புரியறது இல்லை. ஆனா அந்த புலன்களை இயக்க வைக்கிறது யாரு அப்படிங்கிறது உபனிஷத்து சொல்றது உள்ள பிரத்யேகாத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபம் உள்ள உட்கார்ந்துட்டு அந்தந்த இந்திரியங்களை இயக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்றது. அந்த ஆத்மஸ்வரூபம் யாரு அப்படின்னா அந்தர்பகிஷ்சதத் சர்வ வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு பெருமாள் தான். பெருமாள் உள்ளேயும் வெளியிலையும் இருந்து கொண்டு வியாபிச்சிருந்து அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னே ஒரு பிராமணா இருக்கு. அந்த அந்தர்யாமி பிராமணத்துல அந்தர்யாமியாக பகவானே இருந்து கொண்டு கண்ணை பார்க்க வைக்கிறார், இயக்க வைக்கிறார், மனசை எண்ண வைக்கிறார், அந்தந்த இந்திரியங்களையும் இயக்க வைக்கிறார். அப்படி இயக்க வச்சிருந்து போறதுனால சௌரியமா இருக்கு. இல்லாத போனா இந்த சரீரத்தை ஜடம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சரீரம் நமக்கு ஆரோக்கியமா இருக்கு. இந்த சரீரத்தை சித்தா பண்றது எது? ஜடமா இல்லாம சித்தா பண்றது சைத்தன்யம் உடையதா இருக்கே. இது மாதிரி சித்தா பண்றது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தானே. அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? ஞானஸ்வரூபமா இருக்கு. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். அறிவு வடிவா இருக்கு. அறிவு வடிவாக இருந்து ஞத்திஸ்வரூபம் அப்படின்பா. இது மாதிரி அறிவு வடிவாக இருந்து உள்ள அறிவு இருந்தாதானே வெளியிலேந்து அறிவு கொடுத்தாக்க அது வாங்கிக்கும். நம்ம கிட்ட அறிவு இருக்கு, சைத்தன்யம். அது மாதிரி சைத்தன்யம் இருந்தா தானே வெளியிலேந்து அறிவு கொடுத்தா, பாடம் யாராவது சொல்லித்தரான்னா சைத்தன்யம் இருக்கிற இடத்துல தானே அது வாங்கிக்கும். இப்போ ஒரு பாடத்தை சொல்லித்தரது ஒரு செவருக்கு சொல்லித்தர முடியாது, ஒரு ஃபேனுக்கு சொல்லித்தர முடியாது. இதெல்லாம் ஜட வஸ்து தானே. ஜடமான வஸ்துவுக்கு போய் நம்ம பாடம் கற்பிக்க முடியாது. நம்ம எந்த இடத்துல போய் பாடம் கற்பிக்க முடியும்? எங்க அறிவு இருக்கோ அங்கதானே பாடம் கற்பிக்க முடியும். எங்க அறிவு இருக்கு? ஆத்மா இருக்கிற இடத்துல தானே. ஆத்மா உள்ள முதல்லயே உள்ள உட்கார்ந்து யார் ஆசிரியரோ அவரும் ஆன்மா உடையவரா இருக்க. இந்த கத்துக்கிற சிறுவன் இருக்கிறான், அவரும் ஆத்மா உடையவனா இருக்க. வெறு சரீரம் இல்லை, அந்தர்யாமியா ஆத்மா இருக்கு. அங்க ஆத்மா கத்துக்கிறவனிடத்திலையும் ஆத்மா இருக்கு, சொல்லிக் கொடுக்கிறவனிடத்திலையும் ஆத்மா இருக்கு. அப்ப ஆத்மா அப்படிங்கிற ஒண்ணு அறிவு வடிவாக இருந்து பெற்றுக்கிறது. இந்த சொல்லிக் கொடுக்கிற கல்வியை பெற்றுக்கிறது. கத்துக் கொடுக்கிறாரே அவர்கிட்ட கல்வி கத்துக் கொடுக்கிறது. அப்படிங்கும் பொழுது அங்க ஆதாரமா எது இருக்கு? ஆத்மா அப்படிங்கிற ஒண்ணு. அந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அப்படிங்கறதுனால அந்த ஆத்மாவை ஞானஸ்வரூபமா இருக்கு.
இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு ஆனந்த ஸ்வரூபமா வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், சுகதுக்கம் வந்தாலும், மானாபமானம் வந்தாலும், லாப நஷ்டம் வந்தாலும் அது போய் அந்த ஆத்மாவை தாக்காது. அது எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. அப்படி மய அப்படிங்கிற இந்த மயட்டு அப்படிங்கிற பிரத்யம் இருக்கு. இந்த மயட்டு அப்படிங்கிற பிரத்யத்துக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கு இந்த மயட்டு அப்படிங்கிற பிரத்யத்துக்கு ரொம்ப அதிகம்னு அர்த்தம். விகாரம் ஞான ஆனந்த மய அப்படிங்கும் பொழுது, இந்த மயட்டு பிரத்யம் அதுல சேரும் பொழுது விகாரப்பட்டதுன்னு சொல்லாம ஞான ஆனந்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாஷ்யத்துல இந்த மயட்டு பிரத்யம் சேரும் பொழுது ஆனந்தத்தினுடைய உச்சத்துல இருக்கு அப்படின்னு பாஷ்யம் பண்றார். ஞானானந்தமயம் தேவம் அப்படின்னு ஸ்லோக ஆரம்பம். ஞானானந்தமயம் ஞானஸ்வரூபமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. மயட் அப்படிங்கிற அந்த பிரத்யத்தை சேர்க்கும் பொழுது ஆனந்தம் மேலும் மேலும் வளர்றது. தேவம் சாதாரண ஜீவன் இல்லை, தேவம் அது பரமாத்மஸ்வரூபம். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல ஜீவன் வேற பரமாத்மா வேற அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்துல அடிப்படை சித்தாந்தமா இருக்கிறதுனால வெவ்வேறு சித்தாந்தத்துல எப்படி சொல்லுவாளோ அதை பத்தி நமக்கு இல்லை. ஆனா நம்முடைய சித்தாந்தத்துல ஜீவன் வேற பரமாத்மா வேற அப்படின்னு ரெண்டும் வெவ்வேறங்கிறது நம்முடைய சித்தாந்தமா இருக்கிறதுனால தேவம் பெருமாள் அப்படிங்கிறத காட்டுறது. அப்புறம் இந்த பெருமாள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஸ்படிகம் போல அவருடைய திருமேனியை வர்ணிக்கிறது. ஸ்படிகம் போல வெள்ளவளேர்னு பிரகாசிக்கிறார். நிர்மல ஸ்படிகாகிருதி. எல்லா சாஸ்திரமும் எங்கேருந்து கிளம்புறது அப்படின்னா இந்த பெருமாள்கிட்டேருந்து தான் கிளம்புறது. ஆதாரம் சர்வ வித்யானாம் அப்படிங்கிறது. எல்லா சாஸ்திரம் வேதம், வேதத்தினுடைய வேதம் 4, வேதத்தினுடைய அங்கம் 6, சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தசு ஜோதிஷம் அப்படின்னு வேதத்தினுடைய அங்கம் 6, ஸ்மிருதிகள் அப்படின்னு இருக்கு, புராணங்கள் 18, அதுலயும் மகாபுராணம் உபபுராணம் அப்படின்லாம் இருக்கு. அவ்வளவு எல்லாத்தையும் சேர்த்து சாஸ்திரம் அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லுவோம். எல்லா சாஸ்திரமும் எல்லாத்துக்கும் ஆதாரம் யாரு அப்படின்னா நம்ம பெருமாள் தான், ஹயக்ரீவ பெருமாள் தான் அப்படிங்கறதுனால ஆதாரம் சர்வ வித்யானாம். எல்லாத்துக்கும் முன்னாடி வேதம், வேதம்தான் முக்கிய பிரமாணம் அப்படிங்கறதுனால இந்த வேதத்தை சம்ரட்சணம் பண்ண பெருமாள் அப்படிங்கறதுனால ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அந்த பெருமாளை உபாசனை பண்ணுவோம். ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட முதல்ல ஹயக்ரீவ பெருமாள்கிட்ட வந்து அக்ஷராபியாசம் பண்ணிக்கிறது. நீங்க எங்கேயோ போய் நம்ம ஆரம்பிக்காம பாடத்தை அப்படின்னு அக்ஷரத்தை ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். படிக்காமையே எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான். ஏன் அப்படின்னா அது அவருக்கு ஆரம்பிச்சு வச்சவர் பெருமாளா இருக்கிறதுனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான். தியோ யோனம் பிரச்சோதயாதுன்னு உள்ள உட்கார்ந்து கிளப்பி விடுறது இந்த பெருமாள் தான். நல்ல இவனை படிப்பு மேலும் 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 அவனுக்கு அறிவை வளர்க்கிற பெருமாள், ஞானத்தை கொடுக்கிறவரும் அவரே தான். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு ஆழ்வார். ஒரு ஸ்கூலுக்கு போனவர் இல்லை ஆழ்வார். ஆனா ஆழ்வார் உட்கார்ந்து 1000 பாசுரம் திருவாய்மொழி அப்படின்னு ஆழ்வாருடைய வாக்குல வந்ததுங்கிறது ஆழ்வாரே சொல்றார். அருளினன் எவனவன், பகவானுடைய கிருபையினாலே எனக்கு மதி நலம் அருளி வந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா.
வியாக்கியானத்துலதான் நிறைய இருக்கும். ஒண்ணு பக்திங்கிறா, ஒண்ணு ஞானங்கிறா, அப்படிலாம் இருக்கும். ஆனா அவ்வளவு தூரம் போக வேண்டாம். எனக்கு மேலும் மேலும் இவ்வளவு பாசுரங்கள் வாக்குல வந்தது எம்பெருமானுடைய அருள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சிம்பிளா சொல்றேன், சாதாரணமா சொன்னார். அது மாதிரி நம்ம ஹயக்ரீவனை உபாசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய கிருபையினாலே மேலும் 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 ஞானம் வளரும். ஞானம் தானே முக்கியம். அபரோட்ச ஞானம் பரியந்தம், சாதாரண புஸ்தக படிப்புலேந்து ஆரம்பிச்சு அபரோட்ச ஞானம் பரியந்தம் நமக்கு அழைச்சிட்டு போறவர் இந்த பெருமாள் தான் அப்படின்னு இங்க பெருமாள் சந்நிதியில ஒரு 4 வார்த்தை பிரேரணை பண்றவர் அர்ச்சகர் தானே. ஹரிரேவ அர்ச்சக சாட்சா அப்படின்னு இருக்கு. பெருமாள் வேற, அர்ச்சகர் வேற இல்ல அப்படின்னு இருக்கு. எனக்கு தெரியாது, நான் இது மாதிரி சொல்ல போறேன்னு தெரியாது. பெருமாள் சேவிக்கலாம் தான் வந்தேன். திடீர்னு நீங்க ஏதோ பெருமாள் சொல்ல சொன்னார் நினைச்சிருந்தேன். ஞானானந்தமயம் தேவம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே ஞானானந்தமயம் தேவம் निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे नरसिंहमामव भगवन् नरसिंहमामव भगवन् नीतं नरसिंहमामव भगवन् नीतं नरसिंहमामव भगवन् नीतं नरसिंहमामव हरविरिञ्च वासव नुतशौर्य सिन्धु हरविरिञ्च वासव नुतशौर्य सिन्धु अतिरवस निगता सुरदीनबन्धो हरविरिञ्च वासव नुतशौर्य सिन्धु अतिरवस निगता सुरदीनबन्धो पत्तव मगरि त्रिप् मगरि रि सनि दत्रिप् स रे स रे मगरि प मगरि स रि म पद प मगरि म पद सा नि द स नि मगरि स नि द स द पद म प मगरि स रि म द सिंह मामव भगवन् नित्यम् करधृत सितयेतियात भूरि कलुषवारि नमः पशूनां रूपायै नमः अन्नस्य यशसे नमः मात्रे नमः चन्द्रायै नमः सूर्यायै नमः सकल साम्राज्य महाश्रियै नमः सर्वाभीष्ट महालक्ष्मी दिव्यकृपाकटाक्षसिद्ध्यर्थं सिद्धलक्ष्मी नमः मोक्षलक्ष्मी नमः जयलक्ष्मी नमः
धनलक्ष्मी महावं धनलक्ष्मी महावं धान्यलक्ष्मी महावं धैर्यलक्ष्मी महावं विजयलक्ष्मी महावं वीरलक्ष्मी महावं अन्नलक्ष्मी महावं उदार्यलक्ष्मी महावं गुरुकृपालक्ष्मी महावं भूर्लक्ष्मी महावं भुवनलक्ष्मी महावं स्वरलक्ष्मी महावं सकल साम्राज्य श्री महालक्ष्मी महावं सर्वाभीष्टसिद्धिरस्तु दिव्यलोकं तदनमणिमयं मण्डपं तत्र शेषं तस्मिन् धर्मादिपीठं तदवरिकमलं श्यामलग्राहिणीस्य विष्णुं देवीमुभूषायुधगणमरहं पादुके वैनदेयं सेनेशं द्वारपालान् कुमुदमुखघनान् विष्णुभक्तान् प्रपद्ये ओम वागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात् ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् अदारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे विलुप्तमूर्धन्यविक्रमाणां श्रेन्द्रसूटावतलालितानां तदङ्गि राजीवरजगणानां भूयान् प्रसादो मयिनाथ भूयात् यज्ञामुद्रां करधरसजै पुस्तकं शङ्खचक्रे स्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अम्लानश्री अमृतवसदे अंशभिप्लावयन्मा आविर्भूयादनः महिमा मानसे वाहदीसः स्वागर्तसिद्धिहेतोः वरदहयग्रीवंशतिं भक्त्या कवितार्किककेसरिणा वेङ्कटनाथेन विरचिता मेधाम् ॐ वज्रनहाय विद्महे दीक्षसंस्कृताय धीमहि तन्नो नारसिंहः प्रचोदयात् ज्वालानरसिंह अहोबिलनरसिंह मालोलनरसिंह वराहनरसिंह कारंश नरसिंह भार्गव नरसिंह योहानंद नरसिंह छत्रपट नरसिंह पावन नरसिंह मंगलगिरी पाणह नरसिंह लक्ष्मी नरसिंह देवताकार्य सिद्ध्यर्थं सभास्तंभ समुद्भवं श्री नृसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये ज्ञानमुद्रा पुष्टहाभ्याम् अलङ्कृति करद्वयं देवता सार्वभौमं तं ध्यायेत् वेदांत देशिकम् சுவாமியுடைய மாமா ஆர்டர் XCS சாரி அவருடைய கோல் எல்லாமே இங்கே வந்து கன்சல்ட் நடக்குது இவருக்கு எத்தனை வயசு ஆகுதோ அத்தனை வயசு ஆகுதுக்கு நேற்று வந்தவர் ரொம்ப கலெக்டர் சாமி मौलिमन्थारमाला सम्बद्धिव्या मधिविजयन सन्निधत्तां सथा मे ऐषा देवी सकलभुवन प्रार्थना कामधेनो ज्ञानदायानरूपाय ज्ञानिने ज्ञानदायिने सर्वोत्तमाय श्रीशाय हयग्रीवाय मङ्गलम् श्रीभुवनीला समेत लक्ष्मी हयवदन दिव्यागृहप्रसादम्